கன்னி ராசி பொதுவாக பெண் ராசி. விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்த ராசி. இந்த சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, இது பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை, இதெல்லாம் உங்களுக்கு யோகமான ஒரு ராசி. கன்னி ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. இருந்திருந்தாலும் ராசிக்கு 7வது வீட்டில் தான் உங்களுக்கு சனி பயிற்சி. ராசிக்கு 7வது வீடுன்னு கேட்கக்கூடியது குருவுடைய வீடு மீன ராசி. அந்த மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. சனி பகவான் போய் 2வது ஆளாக அந்த வீட்டில் போய் தஞ்சம் அடைய போகிறாரு. வண்டி, வாகனம், தோட்டம், துறவு எல்லாமே யோகமாக இருக்கும். ஆனால் காதல், திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்குல ஒரு புள்ளி இருக்குது. ராசிக்கு 7வது வீடோ, லக்னத்துக்கு 7வது வீடோ தன்னுடைய காதலனையோ, திருமணமானவரையோ, தன்னுடைய கணவரையோ பார்க்கலாம். அந்த இடத்துக்கு அதிபதி குரு பகவான். சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனி பெயர்ச்சி. நாட்டுடைய நடப்பு, 12 ராசிக்காரர்களுடைய பலன், பலவீனங்கள். முதல்ல நாட்டு நடப்பை சொல்கிறேன். 2025 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருங்கெட்டாவே கல்வி, குருங்கெட்டாவே உச்சநிலை, குருங்கெட்டாவே மகான். குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. சனீஸ்வர பகவான் 2025 மீன ராசியில் பேச்சிக்கிறாரு. மீன ராசியில் பேச்சிக்கிறனால 2025 நம்ம நாட்டோடைய நடப்பு, தமிழ்நாட்டோடைய நடப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறதா சொல்கிறேன். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிற வீட்டில் 3வது ஆளாக சனி பகவான் பெயர்ச்சிக்கிறாரு. 2025 குரு பகவான் சொல்லக்கூட்டவே ஞானம், தெய்வ பலன், அறிவு, உயர்ந்த நிலை, ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலை இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சிக்கிறனால திடீர்னு தனவரவு. ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ, காய்கறி, பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு, வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன். அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை, வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிவாய நம. டாக்டருக்கு படிக்கலைன்னா நர்ஸ் ஆகலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு செய்யலாம். இந்த சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, இது பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை, இதெல்லாம் உங்களுக்கு யோகமான ஒரு ராசி. கன்னி ராசி பொதுவாக பெண் ராசி. விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்த ராசி. கன்னி ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது.
இருந்திருந்தாலும் ராசிக்கு 7வது வீட்டில் தான் உங்களுக்கு சனி பயிற்சி. ராசிக்கு 7வது வீடுன்னு கேட்கக்கூடியது குருவுடைய வீடு மீன ராசி. அந்த மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. சனி பகவான் போய் 2வது ஆளாக அந்த வீட்டில் போய் தஞ்சம் அடைய போகிறாரு. நீங்கள் யோகக்கார். இந்த கன்னிராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான். 3 பேருமே பலமாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு. படிப்பில் சிறந்து விளங்க போகிறீங்க. நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல மனநிலை வரப்போகுது. நிறையா டென்டல் டாக்டர்லாம் படிக்கலாம். பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த படிப்புக்கு உண்டான அதிபதி புதன் பகவான். ஆனால் சனி பகவான் பயிற்சியானது குரு பகவான் சொல்லக்கூடிய மீன ராசியில். நல்ல கலைத்திறன் இருக்கும். விற்காத பொருளை விற்கக்கூடிய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கெலாம் ஒரு உயர் பதவி கிடைக்கும். பூ விற்கிறவங்களுக்கு, இந்த காய்கறிகள் விற்கக்கூடிய கணிசமான லாபத்தில் விற்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி பயிற்சி யோகம்தான். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனநிலையில் தெளிவான அமைப்பில் ஒரு கோயில் கட்டணும், ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும், 4 பேருக்கு தானம் தவம் செய்யணும் அப்படின்னு ஆசபாசங்கள்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நேரத்தன்மையில் நீங்கள் தவம் செய்யலாம், தானம் பண்ணலாம். தாயி தகப்பன் பேச்சை, அண்ணன் தம்பி பேச்சை அகமகிழ்ந்து வாழ்ந்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். ஏன்னா சனி பகவானை பொறுத்துக்கு நீதிமான் தான், நியாயங்களை அதிபடக்கூடியவர். நல்ல ஒரு தன்மை, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் இந்த 2025 உண்டு. தெளிவான அமைப்பில் இருந்தால், சரியான மனநிலையில் இறைவனை வழிபட்டுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோடைய சக்தியை ஏற்படுத்திக்கிட்டு எவ்ரி மார்னிங் 6 to 7 அந்த ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புறஊதா கதிர், அந்த ரேடியேஷன் காலையில் நம்ம தலைமையில் பட்டுச்சு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் யோகக்காரர். குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க, சரளமாக பேசுவாங்க, பல பாஷை, இன்னும் ஞானங்கள்லாம் தெளிவாக வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சனி பகவானுடைய பார்வை உங்கள் ஜாதகத்தில் உல்டாவாக போணுச்சுன்னா, ஏன்னா ராசிக்கு 7வது வீட்டில் தான் சனி பகவான். ஒன்றும் கிடையாது. வண்டி, வாகனம், தோட்டம், துறவு எல்லாமே யோகமாக இருக்கும். ஆனால் காதல், திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்கில் ஒரு புள்ளி இருக்குது. ராசிக்கு 7வது வீடோ, லக்னத்துக்கு 7வது வீடோ தன்னுடைய காதலனையோ, திருமணமானவரையோ, தன்னுடைய கணவரையோ பார்க்கலாம். அந்த இடத்துக்கு அதிபதி குரு பகவான். கொஞ்சம் விட்டு பிடிச்சி, தலைவணங்கி, கொஞ்சம் அதிகார தோரணை இல்லாமல், லூஸ் டாக் கூடாமல், தான் கணவன்கிட்டையும் காதலன்ட்டையும் தெளிவாக இருந்தால் நல்ல ஒரு செய்தி உண்டு. இல்லைன்னா குறிப்பிட்ட காலம் ஒரு 23, ஒரு 28 வயசுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே விவாதங்கள் வரக்கூடிய நேரம் இது. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்குகளை சந்திப்பீங்க. முன்னோருடைய சொத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தலைவணங்கி இந்த 2.5 வருஷம் எனக்கு யோகத்தை கொடு சாமின்னு கேட்டு குரு பகவானை நினச்சிண்டு, சனி பகவானை அண்ணான்னு நினச்சிக்கிட்டு, ராகு பகவானுக்கு 4 to 6 ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராகு காலத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு விளக்கேற்றி சாமியை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 2.5 வருஷம் நீங்கள் யோகக்கார். பிரச்சனை எதுவும் வராது, எந்த ப்ராப்ளத்தையும் சந்திக்க மாட்டீங்க. ஆனால் மனசார வேண்டுங்க அண்ணா சனி பகவானேன்னு சொல்லி உச்ச நிலைமைக்கு போவீங்க. விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த வீடு, நல்ல வேலை, நல்ல படிப்பு, குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் நல்ல நேரம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 7வது வீடு சூப்பர் இடம். நீங்களாம் நழுவ விட்டுறாதீங்க. குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம.